ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால். ஆமென். இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இயேசு செய்த முதல் அற்புதம் பாருங்க. ஒரு கல்யாண வீட்டில் ஆமென், கல்யாண பந்திக்கு அப்போது அது விருந்து என்னன்னா ஒரு திராட்சரசம், நல்ல ஒரு திராட்சரசம். இப்போது இந்த கல்யாண விருந்தில் திராட்சரசம் குறைப்பட்டு போகிறது. என்ன செய்வதுன்னு தெரியல. இந்த செய்தி இயேசுவின் தாயாகி மரியாளுக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. மரியாள் இயேசுக்களை சொல்வார், ஆண்டவர் சொல்வார், என் வேலை இன்னும் வரலை அப்படி சொல்லிட்டு. அப்போதான் மரியாள் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு நிச்சயமாக ஏதோ அற்புதத்தை செஞ்சிருவார். ஆமே. எல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். திடீர்னு அந்த கல்யாண வீட்டில் அந்த திராட்சரசம் குறைப்பு எப்படி இருந்திருக்கும்? இந்த காலத்தில் நம்ம கல்யாணங்களெல்லாம் பிரியாணி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம். அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பழமீன் போவான், திட்டின்னு போவான், எத்தனை பேர் எவ்வளோ அந்த கல்யாண வீட்டிற்கு எவ்வளோ மன உளைச்சல்ல. தேவப்பிள்ளை அப்படியேப்பட்ட சூழ்நிலை அங்கே காணப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அவன் மரியாள் அந்த ஆண்டவர்களை சொன்னோடனே அவங்க சொல்கிறாரு, ஆண்டவர் அதை பார்த்து அவங்க மேலே மனதுருகி, நான் யோசிக்கிறேன், ஆமென், அந்த சூழ்நிலை ஆண்டவரும் பார்த்துருப்பார், இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே இருக்கிற வேலைக்காரனுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். நீங்கள் தொடர்ந்து யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். பாருங்களேன், இங்கே திராட்சை ரசம் இல்லை. ஆனால் இயேசு சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜாடியில் திராட்சை ரசத்தை, ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அந்த ஜாடி எதுக்கு? கால்களை கழுவும்படிக்கு வெளியே வைக்கப்பட்ட ஒரு ஜாடி. ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் கூட கிடையாது. கால்களை கழுவுறதுக்கு வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தில் போய் தண்ணி ஊற்றுன்றாரு. வேலைக்காரங்க அவர்கள் சொன்னது அப்படியே செய்கிறாங்க. தொடர்ந்து நம்ம 8வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். பாருங்க, இப்போ பந்தி விசாரிப்புகளை கொண்டு போன்னு சொல்றாரு. அந்த வேலைக்காரரை அப்படியே கீழ்ப்படிஞ்சு கொண்டு போறாங்க. 9வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அந்த திராட்சரசம் எங்கிருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததை அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து. பாருங்க, சாதாரண தண்ணி இப்போ மொண்டு போய் ஊற்றுடனே என்ன ஆகுது? திராட்சரசமாய் மாறுகிறது. அதை ருசி பார்த்தாங்க, ஆச்சரியப்படுறாங்க. மணவாளனை மாப்பிள்ளையை அழைச்சிட்டாங்க. நீரோ என்ன பண்ணக்கா, சுவை மிகுந்ததை நீங்கள் என்ன பண்ண 2வது கொடுக்குற, முதல் சுவை இருந்ததான் கொடுப்பாங்க அப்படி சொல்லி ஆச்சரியப்படுறத பார்க்குறோம். சாதாரண தண்ணி தான், ஆனால் ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அவர் சொல்கிறபடி செய்யுங்கள் என்று அன்றைக்கி மரியாள் சொல்லிட்டு போனாங்க. தெய்வ பிள்ளைய அவர் சொல்கிறபடி செய்தாங்க. சாதாரண தண்ணி திராட்சரசம் மாறிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக இருக்கா, அற்பமாக இருக்கா, ஒருவேளை தண்ணீர் போல் டேஸ்ட்லெஸ்ஸாக, கலர்லெஸ்ஸாக, ஒன்றுத்துக்கும் உதவாத பிரதர் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு குறித்து நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்கா? பயப்படாதீங்க. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையும் சுவையுள்ளதாய் மகிமையானதாய் மாற்றுவார். அவர் இயேசு செய்த முதல் அற்புதம் அது. உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, அவர் சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொன்னபோது உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதை செய்தபோது சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக, சுவையுள்ள திராட்சரசமாய் மாற்றினது போல ஆண்டவரே, யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே கலங்கி கொண்டிருப்பாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மகிழ்ச்சியான செய்திகளை கேட்கட்டும். எவ்வளோ நாள் தான் அப்படி காத்திருப்பேன், எவ்வளோ நாள் தான் இந்த பிரச்சனையோடு இருப்பேன், கலங்கி கொண்டிருப்பேனா, இன்றைக்கி ஒரு அற்புதத்தை காண்பார்களாக ஜெபிக்கிறேன்ப்பா.
இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். God bless you.